திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 397, அதிகாரம் கல்வி. திருச்செந்தூருக்கு அருகிலுள்ள சிறுவைகுண்டத்தில் பிறந்த ஒரு குழந்தை 5 வயது வரை பேசவில்லை. அவரது பெற்றோர் அவரை திருச்செந்தூர் செந்திலாண்டவர் சன்னதிக்கு அழைத்துச் சென்று அங்கே விரதத்தோடு பக்தியாய் வணங்கி நிற்க குழந்தை பேசியது. பின்னர் பாடியது. கந்தர் கலிவெண்பா என்னும் பிரபந்தத்தை அரங்கேற்றியது. வளர்ந்ததும் மதுரைக்கு வந்தார் இளைய புலவர். தாய் மீனாட்சியம்மனை தரிசித்து மீனாட்சியம்மன் பிள்ளை தமிழை மன்னர் திருமலை நாயக்கர் முன்னிலையில் பாட மீனாட்சியம்மனே குழந்தை வடிவமெடுத்து அப்பாடலை ரசித்து தனது கழுத்தில் இருந்த முத்து மாலையை பரிசாய் அளித்து மகிழ்ந்தார். தனது ஞான குருவின் விருப்பத்திற்கு இணங்கி சிதம்பர நடராஜ பெருமானை தரிசித்து சிதம்பர மும்மணிக்கோவை இயற்ற அதை கேட்டு மகிழ்ந்த சிவநேச செல்வர்களின் விருப்பத்திற்காக சிதம்பர செய்யிற்கோவையை இயற்றி தந்தார். காசிக்கு செல்ல வேண்டும் என்ற விருப்பத்தில் வடநாடு செல்ல இறைவனின் அருளால் இந்துஸ்தானி மொழியினை கற்று முகலாய மன்னர் அவுரங்கசீப்பின் சகோதரர் தாராசிகோ அவையிலே சிங்கத்தின் மீதேறி சென்று தமிழ் புலமையையும் கவி புலமையும் வெளிப்படுத்த காசியில் படம் கட்ட இடம் தந்தார் டில்லி பாதுஷா. தமிழகத்திலும் வடமண்ணிலும் தமது கல்வியால் அனைவரின் உள்ளங்களில் நின்றவர் மெய்வருத்தம் பாராது பசி நோக்காது என தொடங்கும் நீதிநெறி விளக்கம் தந்த நம் குமரகுருபரர் அவர்கள். எல்லா உயிரினையும் நமது ஊராக்கும் கல்வியை வாழ்வின் இறுதி வரை ஏன் கற்கக்கூடாது? யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்று கேள்வி எழுப்புகிறார் நம் திருவள்ளுவர். நம்மில் கல்வி வளமானால் உலகம் நமதாகும். மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.